ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த இதேவும். இப்போ குரூப் 2A எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ப்ரிலிமினரி எழுதி முடிச்சிருப்பீங்க. எல்லாம் அந்த கீயே வரல, இருந்தாலும் மனசு படபடன்னு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு கீயை பார்த்துக்கிட்டு அங்கே எங்கேயும் பார்த்துட்ருப்போம். நம்ம வந்து இப்போ இந்த இது கூட எங்கேருந்து கேட்டாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போது எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. கட் ஆஃப் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா கொஸ்டின் வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. நானும் தான் எழுதினேன். ஸோ எப்படி வேணாலும் கேட்டுட்டு போட்டோம், நம்மளுக்கு வர்றப்போ பார்த்துக்கலாம். இப்போ பக்கத்தில் எக்ஸாம் எதுவும் இல்லை. ஒரு வேளை நீங்கள் குரூப் 1 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மெயின்ஸ் இருக்குது. அதுக்கு எடுத்துகிட்டு இந்த குரூப் 2 மெயின்ஸு நீங்கள் எழுதுவீங்க. அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், அது 150 ஆகுதா இல்லை 145 ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்த பின்னாடி தெரியும். அதனால் அதைய வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக படிக்கணும். இப்போ 4 வருஷம் படிச்சிருந்துட்டு கூட அந்த கம்மியாக மார்க் எடுத்த உடனே அது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால் நம்ம கண்டினியூவாக படிச்சுட்ருப்போம். இந்த தமிழ் பட்டாளம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெய்லியும் நான் உங்களை ஸ்பூன் ஃபீடு மாதிரி தான், காலையில் இருந்து நைட்டு படிக்க வைக்கிற வரைக்குமே நான் வந்து அந்த வழிமுறைகளை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். டெய்லியும் 4:30க்கு வந்து கிளாஸ், மார்னிங் 4:30 to 7 o'clock வரைக்கும் கிளாஸ் ஆன்லைன்லேயே நடத்துவேன். ஃப்ரீ தான், நீங்கள் படிச்சுக்கலாம். அதில் அதே மாதிரி இந்த வழிகாட்டுதல் ஏன்னா நான் கடந்து வந்த பாதை 2002 ஆரம்பித்தேன். 2012 இந்த டிஎன்பிஎஸ்சி பயணம் ஆரம்பித்து வந்துக்கிட்டே இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். பிடிச்சா ஓகே, ஃபாலோ பண்ணிக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. ஆனால் பெஸ்ட்டான வழியை ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ இந்த கடந்த 4 கொஸ்டின்ஸை பார்த்தோம் அப்படின்னோம்னா, 4 கொஸ்டின், அதாவது என்னென்னா குரூப் 4, குரூப் 2, அந்த குரூப் 1, இது 3 தான் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் எவ்வளோ கொஸ்டின் தமிழ்லாம் வந்து எவ்வளோ வந்து அப்படி தான் பிரித்தெழுதுவா, சேர்த்தெழுதுவா, சந்திப்பிழையா தனித்தனியாக எடுத்து இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்துட்டு அது மாதிரி தான் இது ப்ராக்டிஸும் கொடுத்தேன். அதெல்லாம் தாண்டி இந்த 3 எக்ஸாம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. எங்கேருந்துன்னா வெளியிலேருந்து எடுத்து கேட்டுப்படுறாங்க. டஃப் பண்ணணுன்னே கேட்குறாங்களா என்னன்னு தெரியல, கேட்குறாங்க. ஆனால் கொஸ்டினை நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் குறை சொல்ல முடியாது அப்படின்னா, நம்ம முன்பு ஒரு காலத்தில் இதுக்கு 4 எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, 175 மார்க்கு ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நம்மளோட இருந்துச்சு. அப்படி தான் கொஸ்டின் கேட்டாங்க. புக்கில் இருக்கிறத அப்படியே கேட்பாங்க. நம்ம போய் ஒரு தமிழில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு 50 தலைப்புகள் இருக்கும். 50 தலைப்பு நான் ஒரு சப்டைட்டில் சேர்த்து சொல்கிறேன். இலக்கியம், இலக்கணம், தமிழ் அறிஞர்களும் அவர் ஆற்றிய தொண்டுகள்னு 50 தலைப்புகள் இருக்கும். அதில் ஒரு தலைப்புக்கு 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போது 100 மார்க் வந்திருக்கும். நம்ம வந்து எழுதுறது ஈஸியாக இருக்கும். அப்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவோம், கரெக்டாக அதைய மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடுவோம் புக்கில். ஆனால் இப்போது அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்லதும் கூட. ஏன்னா இப்போது லாங் டைமாக படிக்கிறவங்க, நல்ல நாலேஜ் உள்ளவங்க, வாசிப்பு திறன் உள்ளவங்க. நான் படிக்கிறதுக்கு முன்னாடி, எங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், வாசிப்பு திறன் மிக மிக அவசியம். நல்லா கூர்ந்து படிக்கணும். இப்போ ஷார்ட்கட்டு எதுவுமே யூஸ் ஆகாது. இங்கே உங்கள் நாலேஜ் தான். நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறதே சரியாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. இப்போ நிறையா நான் சொல்லியிருக்கேன், மருத்துவர்கள் இங்கே அதிகமாயிட்டாங்க, நோயாளிகள் கம்மியாயிட்டாங்க. அது மாதிரி வழிகாட்டுறவங்க நிறையா இருக்காங்க, இன்க்ளூடிங் நான் முதற்கொண்டு. ஆனால் இதில் நோயாளிகள் தான் கம்மி. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, பெஸ்ட்டான வே நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கணும், இது போகிற வழி கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில் ட்ராவல் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் வில் நெவர் கோஸ் வேஸ்ட். அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு என்ன மாதிரி ஆளுகள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதைய உங்களோட உழைப்பை வீணடிச்சிக்காமல், டயத்தை விரயம் பண்ணாமல் இது பண்ணுங்கள். அது வந்துட்டு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ குரூப் 4 முடிஞ்சிருச்சு, குரூப் 2 முடிஞ்சிருச்சு, குரூப் 4 முடிஞ்சிருச்சு. வருமா என்னன்னு ரிசல்ட் தெரியாது. ஒருவேளை குரூப் 4ல் வருமா, குரூப் 2ல் வருமா, ப்ரிலிமினரி படிக்கலாமா, மெயின்ஸ் படிக்கலாமா, இதெல்லாம் விட்டுருங்க, பரவாயில்ல. ஓரளவுக்கு 150 இருக்கா, ஸ்கோர் பண்ணி 2A படிங்க. அதுக்கும் என்னோடய ஃபோன் நம்பர் இதில் இருக்கும், என்னோடய சேனல்லே இருக்கும்னு நினைக்கிறேன். அது மெயின்ஸுக்காக இருந்தாலும் சரி, 2Aக்காக இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது. காலையில் 4:30க்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருவேன் ரெகுலராக. அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமா டெஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட்டு வந்து வீக்லி நடக்கும். குரூப் 4க்கே கண்டினியூவாக. அது எப்படி நான் வந்து இந்த குரூப் 2Aலேயே எப்படி நான் ப்ராக்டிஸ் கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில்.
அதே மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. தமிழில் வந்து கொஸ்டின்ஸ் நிறையா அதை கவர் பண்ணியிருந்தேன். நான் வந்து எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், சொல்லகராதி, அந்த தமிழறிஞர்கள் எல்லாம் கடைசியில் கொடுத்த 7 யூனிட்டையுமே தனித்தனியாக பிரித்து கிட்டத்தட்ட டெஸ்ட்டு மட்டுமே எங்கள் ஒரு டெஸ்ட்டு ஒரு தமிழ் கொஸ்டின் மட்டும் வீக்லி 200 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 200 கொஸ்டின்லாம் தாண்டி எவ்ரிடே டெஸ்ட் வைக்கலாம், இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அடுத்த பரீட்சை வரைக்கும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பயிற்சி நம்ம நினைக்கிறோம் இந்த ஒரு 20 டெஸ்ட்டு எழுதிட்டா நம்ம பாஸ் பண்ணிடலாம், ஒரு 30 டெஸ்ட்டு எழுதிட்டா பாஸ் பண்ணிடலாம்னு. இல்லை, உங்களோட நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதையே எதிர்பார்க்கறதுனால தான் பிரச்சனை. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயிற்சி வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா நிறையா லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா பிரித்தெழுதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர் இருக்கணும், புக்கில் இருக்க கொஸ்டின் நிறைய பயிற்சி எடுக்கணும். இப்போ எப்படி தான் அங்கே பயிற்சி எடுத்தாலும் வெளியில் போகிறாங்க. ஆனால் ஒரு 20 கொஸ்டின் டஃப்பாக இருக்குது. நானும் அட்டன் பண்ணேன், இந்த குரூப் 2A நானும் அட்டன் பண்ணேன். போன குரூப் 2A நானும் எழுதினேன், மெயினும் ப்ரிலிமினரி எழுதினேன். நான் ஜாப்பில் தான் இருக்கேன். இருந்தாலும் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். 2 வேளை தான் நான் கிளாஸ் எடுக்கும்போதே நான் இந்த சொல்லிகிட்டு இருந்தேன். நம்ம வந்து இந்த வில்லேஜில் இருக்கவங்கள மிக உயரமான இடத்துக்கு கொண்டு போகிறது தான் நம்ம லட்சியம். ஸோ நானும் அந்த பேஸில் வந்தவன் தான். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது வந்து அதிகமான கொஸ்டின். முன்னாடிலாம் ரெகுலராக டெஸ்ட்டு படிக்கிறது டெஸ்ட். ஆனால் நம்ம வந்து முன்னாடி வந்து தமிழ் புக்கை அப்படியே அட்டை படிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி படித்தாலாம் வேலைக்கு ஆகாது. அது ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸ் நான் வந்து நல்லாவே போடுவேன். நானும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் மேக்ஸ் என்னால் போட முடியல. நான் உண்மையை சொல்கிறேன். ஒருவேளை எல்லா பேருக்கும் ஈஸியாக ஈஸி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம். ஈஸின்னு சொல்ல முடியாது. ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட்டு பத்தலை அப்படின்ற சில விஷயத்துக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா அந்த டெய்லியும் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து நான் சொல்லியிருக்கேன், அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறதுக்கான 200 மட்டும்தான் வசூல் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த இதை பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, டெலகிராம் லிங்க்கில் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டெய்லியும் அடுத்து குரூப் 4 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 2A வந்து இது உடனே நீங்கள் நினைக்கலாம், என்னடா அவ்வளோ இதாக சொல்கிறாங்களே, இது அப்படிலாம் இருக்காது. என்னால் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்து கொஸ்டின் அனலைஸ் பண்ணி கரெக்டாக என்னால் கூட்டு போக முடியும். கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்னோடய ஒர்க் பண்ணுறவங்களையும் சேர்த்து இதில் கிளாஸு நல்லபடியாக அதாவது சொல்கிறேன், இதெல்லாமே நான் இப்போ 4 கொஸ்டினை வச்சு சொல்கிறேன். ஒரு 10% தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மிச்சம் 90% உங்களோட உழைப்பு தான் இருக்குது. அந்த உழைப்புக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு உழைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவேன். அந்த சப்போர்ட்டு தான் உங்களை பாஸ் பண்ண வைக்கும். இந்த யூடியூப் சேனலோ இல்லை எத்தனையோ ஒரு சரியான வழிகாட்டுதல் இருக்கணும் தான். ஆனால் அது எப்படி இருக்கணும்னா உங்களோட உழைப்போடு சேர்ந்து வரணும். பல திறமைகள் சேர்ந்து இருக்க வேண்டியிருக்கு. இது வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி அப்படின்னா, வேலைக்கு போனதுக்கப்புறமும் உங்களோட திறமை தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் மனக்குழப்பம் அடைய வேண்டாம். ஐயோ 4 வருஷம் படிச்சிட்டோமே விட்டுட்டு போயிடலாம் அப்படிலாம் வேண்டாம். எதுவுமே, ஏன்னா இப்போ இதை விட்டுட்டு போனீங்க அப்படின்னாலும் அங்கிட்டு போயிட்டு நீங்கள் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஆயிடுவீங்க. இப்போ பார்த்தோம்னா 500 வேகன்சி வச்சுருக்கிறாங்க. 500 வேகன்சி 5000 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் எழுதுனதும் லட்சக்கணக்கில் எழுதுகிறோம். அப்போது மிச்சம் இருக்கவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போது நம்ம திறன்களை வளர்த்துக்கணும். அந்த வளர்க்குறதுக்குரிய திறன் தான். இதில் வந்துட்டீங்க, கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. அதுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணலாம். இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4ல் சரி, குரூப் 2ல் உங்கள் கொஸ்டினை எப்படி கேட்டிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணி எப்படி நான் வந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுக்க போகிறேன். இந்த வரப்போகிற குரூப் 4ஆக இருந்தாலும் சரி, 2ஆக இருந்தாலும் சரி, 2Aவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கோச்சிங் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் குரூப் 2ல் ப்ரிலிமினரியில் ஒரு தமிழ் மட்டுமே வீக்லி 200 கொஸ்டின் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி தான் இன்னமும் இருக்க போகுது. 200 கொஸ்டின் இல்லாட்டியும் கூட சிலபஸ் வைஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பாருங்கள். புக் ப்ரூஃப் ஆல்ரெடி மேடம் போட்டுட்டாங்க. இந்த புக் ப்ரூஃப் பார்க்குறது முக்கியம் கிடையாது. புக் ப்ரூஃப் வந்து அந்த சொல்லகராட்சியில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய டிக்ஷனரியாக இருக்குது. அதை அப்படியே மனப்பாடம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் நம்மளோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். அதையே நீங்கள் என்றைக்கு உணர்றீங்களோ, ஏதோ டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இப்போது ஒரே ஒன்று தான் யூபிஎஸ்சிக்கு நம்மளுக்கு வித்தியாசம். என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை, சென்ட்ரல் அதையும் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அது வந்துருச்சு, இது வந்துருச்சு அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நம்ம நாலேஜை எவ்வளோ கெயின் பண்ணணும், அந்த நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். இப்போது குரூப் 2ல் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழ் அப்படின்னு இருக்குது. பொதுத்தமிழில் இதை 100 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த
எழுத்து சொல் இலக்கணம், எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம். இதை ஏன் நான் இப்படி சொல்கிறேன், இதை எதுக்காக இந்த மாதிரி பிரித்து காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சேர்த்தெழுதுகளை எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, பிரித்தெழுதுகளை இப்போ சேர்த்தெழுதுகள் 2 கொஸ்டின், பிரித்தெழுதுகளை 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சந்திப்பிழையில் அதாவது சந்திப்பிழையில் என்ன போட்டேன், அது எழுத்துப்பிழை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒற்றுப்பிழை எழுத்துப்பிழை, இதில் 7 கொஸ்டினாக போட்டேன். அதிலே சந்திப்பிழை எல்லாம் வந்துடும். நான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கும் பொழுதே உங்களுக்கு நான் நல்லா சொல்லியிருக்கேன். இதில் 25 மார்க்கு, அந்த 25 மார்க்கில் நல்லா பார்த்துட்டு போங்க. நிறையா விஷயம் நான் சொல்லியிருப்பேன். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் அதை எடுத்துக்காட்டுகளுடன் சொல்லியிருந்தேன். அதையே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நான் குரூப் 4க்கும் சரி குரூப் 2க்கும் அதே பேஸில் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எழுத்துப்பிழையில் 7 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரகர வேறுபாடில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இணை எழுத்துக்களில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்களில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்களில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வினைமுற்று அதில் உங்களுக்கு எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அயற்சொல் தமிழ்ச்சொல், இந்த தமிழ்ச்சொல் அயற்சொல் தமிழ்ச்சொல்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அயற்சொல் தமிழ்ச்சொல்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இது ஃபஸ்ட்டு யூனிட். நான் 2 யூனிட்டையும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே திருக்குறளை படிக்க வச்சுருக்கேன். அதுக்கடுத்து தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் படிக்க வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நான் படிக்க வச்சேன், அவங்க மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. இனிமேலும் இதையை விட ஷார்ப்பாக ப்ரிப்பேர் பண்ண வைக்க முடியும். அதாவது நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னோம்னா, அந்த இணை எழுத்துக்கள் அப்படின்னா, இணை எழுத்துக்களில் வர்ற கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பூரா கலெக்ட் பண்ணி வச்சு அதிலிருந்து சொல்லி கொடுத்தோம் நம்ம. அதே மாதிரி பிரித்தெழுதுக அப்படின்னா, அந்த பிரித்தெழுதுக ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பூரா நம்ம பிரித்தெழுதுக தனியாக பிரித்து வச்சு ஒரு டாப்பிக்குமே ஒரு கிட்டத்தட்ட இது மட்டும் இது தமிழில் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்லையுமே உங்களுக்கு இதைய அதிகப்படியான கொஸ்டின்ஸு, அதாவது ஒரு தலைப்புலையும் ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகையில் மட்டும் அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மெயின்ஸ் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நான் ப்ரிலிமினரி நடத்தும் பொழுதே மெயின்ஸ் ஓரியன்டாக தான் நடத்துவேன் என்னால் இயன்ற அளவுக்கு. ஏன்னா இங்கே நம்ம ஒரு வில்லேஜ், அதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் இந்த எக்ஸாம் பற்றிய விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆசை. ஸோ அது மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த குரூப் 4த்துலேயும் குரூப் 2லையும் அதை தான் இங்கே பேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக அவங்க இங்கே வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலக்கணம் 25 கொஸ்டின். ஸோ இந்த 25 கொஸ்டின் 15 தலைப்பு. ஆனால் 15 தலைப்புலையும் கேள்வி கேட்கல. இதுதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒன்று. அதனால தான் நம்ம இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேணன்மை, அதாவது வேணன்மைனா பிரித்தெழுதுகளை ஒரே ஒரு கொஸ்டின். இது வேல் கூட்டல் நன்மை அப்படின்னு சொல்லி நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு வரல. ஏன்னா நம்ம ஒன்று சொல்லி விட்டுட்டா அது அவங்க டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆன்சர் கீ போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துங்க உடனே கட் ஆஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசை போட்டு பயமுறுத்தி, அதாவது எவ்வளவு தான் எமர்ஜென்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் இதை கூட எவ்வளோ பேர் கேட்குறீங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் அவசரப்படுறோமோ பதறிய காரியம் சிதறிப்போம். ஒரு நாள் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், விட்டுருங்க, பரவாயில்ல, 2 நாள் உங்களுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிதானமாக ஒரு முடிவுக்கு வாங்க நம்ம அடுத்து படிக்கணும் தான், வேறு வழி இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப் செக்யூர். குறிப்பாக பெண்களுக்கு நம்ம ஆஃபீஸில் அதிகமாக பெண்கள் தான் இருப்பாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், அது ஒரு ஷேப்பான டியூட்டியாக இருக்கும். லைஃப் ரிட்டையர்மெண்ட் ஆக வரைக்கும், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கூட உங்களுக்கு பணப்பலன் அதெல்லாம் நான் நிறையா சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி. அதனால் கவர்மெண்ட் ஜாப் நல்ல ஜாப் தான். அதனால் ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை. 2 வருஷம் அங்கே பாருங்கள், 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த 3 வருஷம் வெளியில் போயிட்டு நீங்கள் ப்ரைவேட் செக்டார்லேயே அதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதே கால்குலேஷன் பண்ணிக்கங்க, நீங்களாக முடிவெடுங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் இங்கே படிங்க அப்படின்றதுக்காண்டி சொல்லலை. பட் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஒரு 3 வருஷம் வெளியில் போயிட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாலும் கூட அதை விட்டுட்டு இந்த ஒரே வருஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4த்துக்கு ஸ்கேலு 18,000 இருக்கும். குரூப் 2ஏக்கு 20,000. குரூப் 2 தான் எழுதுறீங்க, குரூப் 4 விட்டுருவோம். 20,200 ரூபா 2ஏவுக்கு. 2க்கு அது வேரியஸ் தவிர 35,000 இருக்குது பேசிக். இந்த பேமெண்ட்டு நெக்ஸ்ட்டு ஜனவரி உடனே பேமெண்ட் ஸ்கேல் மாறிடாது. அது எப்போ மாறும்னா இம்ப்ளிமெண்ட் ஆனப்போ மாறும். ஆனால் அரியராக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் கொடுப்பாங்க. ஸோ இந்த பே ஸ்கேல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு
20,000 இருக்கிறது உங்களுக்கு பேசிக் வந்து அப்படியே 40,000 மாறுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுத்து வச்சவங்க, இந்த பரீட்சை எழுதினவங்க, இந்த பரீட்சையில் எழுதி போக போகிறவங்க, இனிமேல் போக போகிறவங்களுக்கு இதுதான் உண்மை. அதனால் வெயிட் பண்ணி படிங்க. 75% படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது அதை யோசிங்க. சரி பார்ப்போம். இது மாதிரி இந்த கொஸ்டின் பிரித்தெழுதுகளில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை எடுத்து வச்சுருந்தோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஆன்சரு. அவங்களே போட்ட ஆன்சர் தான். நம்ம போயிட்டு இதை ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி சேர்த்தெழுதுகளை அது கூட்டல் அன்று, அது ஒன்று, உள்கூட்டல் மனம், உள்மனம், இதெல்லாம் வந்து சேர்த்தெழுதுக. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக உங்களோட தலைப்பில் கேட்டிருக்காங்க. அதை அப்படியே இங்கே கீழே கேள்விகளாக வந்திருக்கு. அதுக்கடுத்து நகர வேறுபாடு. இது வந்து நகர வேறுபாடு தான். ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்லகராதியில் இருக்குது. சொல்லகராதியில் இருக்க அனுராகம், ஏனம், பாவம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. அனுராகம் அப்படின்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. மிக்க ஆசை, அனுராகம்னா ஒத்த காதல், ஏனம் அப்படின்னா மானு, 3 சொல்லினானா மானு, 2 சொல்லினானா பாவம். இதை வந்து நான் போட்டிருக்கேங்க நகர வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு ரகர வேறுபாடு, நகர வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து எங்கே இருக்குது? சொல்லகராதியில். அங்கே அதோட அதில் தேடி இதெல்லாம் வந்துட்டு ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்குது. அதிலிருந்து படிக்க முடியுமானா ஓரளவுக்கு ஆனா வரிசையிலேருந்து அவங்க வரைக்கும் படிச்சுக்கலாம். கா வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம். நம்மளோட நாலேஜை கூட்டணும். இதே தவிர இங்கே வந்திருக்க உடனே அதை புக்கை தூக்கி அது ஒன்றும் பண்ண முடியாது. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னோம்னா, நான் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்கேன். நம்ம படிக்கிற காலத்தில் இருந்து அந்த ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் ஐயா எழுதின புக்கு தான், ஐயா இறையன்பு எழுதின புக்கு. அந்த புக்கில் வந்து போட்டிருப்பார். எல்லா புக்கையும் படித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு 100 புக்கு படிங்க அப்படிலாம் போட்டிருப்பார். 100 புக்கு இருக்கும் அதில். ஸோ வந்து படிக்கிறது ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு தரமான அரசு அதிகாரிகள் அங்கே தேவைப்படுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கூல் புக்கை 10 தடவை 100 தடவை படிச்சுவிட்டு ஐயோ வரலையே அப்படின்ட்டு. நம்மளால் இங்கே தேவைப்படுறது வந்து உங்களோட ஸ்கில்லும் நாலேஜும் தான். அதில் யார் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு வேலை வாங்குறாங்க. இதில் போய் டிப்ரெஷன் ஆகிறதுக்கோ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து கூட்டிகிட்டு போன ஆள் சரியில்லை, அதனால தான் நான் போனேன், அதாவது பரீட்சைக்கு போகிற ராசி சரியில்லையா, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். நம்ம என்றைக்குமே தீதும் நன்றும் பிறதர வரா. நம்மளை வந்து நம்ம மேலே தான் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளை சரிப்படுத்திக்கணும். அதனால் என்ன பண்ணணும்? நம்மளை சரிப்படுத்திட்டு அந்த சரியான வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து என்னது ரொம்ப தூரத்தில் இல்லை. வாழ்க்கையும் அப்படி தான், வாழ்க்கையோட பயணமும் அப்படி தான். இணை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, இணை எழுத்துக்களில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாட் ரிசீவ்ஸ் எல்லாத நாடிலே அந்நாடு வேணும்னா ஆட்டுனாரா வேண்டுவது வேண்டுவது. இந்த நாவுக்கு பக்கத்தில் டா தான் வரும். இது வந்து கசட தவிர என்ன நம்மன அந்த எழுத்துக்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்துக்கள், நெடிலுக்கு குறில். இதுதான் வந்து இது வந்து நம்ம தியரியாகவே எடுத்து சொல்லி கொடுத்து இதுக்கு நிறையா கேள்விகளை நான் ஒரு தலைப்பாக தான் இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணியிருந்தேன். அதனால் இதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால் இது உங்களுக்கு ஈஸியாக போட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து வினா எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வினா எழுத்துக்களில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, உங்களோட இலக்கண தலைப்புகளில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துக்கோங்க. நீங்களாகவே படிங்க. ஆனால் அதுக்கு உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும், எங்களை மாதிரி ஆளுகளோட தேவைகள் என்ன தேவைப்படும்னா, தியரி சொல்லி கொடுக்குறது. அந்த பரீட்சையை நம்மளாக போய் கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது. அதுக்கு ஒருத்தர் தேவைப்படுவார். அதுக்கு தான் அந்த மாதிரி இடம் தேவையை ஒழிய உங்களோட உழைப்பு 90% தேவைப்படுது. இங்கே பாருங்கள், ஆ, ஓ, ஏ, யா, இது வந்து எழுத்துக்களோடு சேர்ந்து வரும் எழுத்துக்கள் வினா குறியீடு வேணும். ஏன்னா வினா எழுத்துக்கள் இதெல்லாம் வேணும், வினா எழுத்துக்கள் அப்படின்றதுனால இது கூற்று காரணம் சரிதான். அப்போது சுட்டெழுத்துக்கள், அடுத்தது வினா எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள். இங்கே உங்களுக்கு சிலபஸ் மாதிரி எது யாது என்ற சுட்டு சொற்கள், ஏ யா அப்படிங்கிறது, ஏ யா சுட்டெழுத்து அடிப்படையாக கொண்டு இதை தப்பித்தவறி இதை சரியாக வாசிக்காமல் போட்டால் வினா எழுத்துக்கள் தான் கூற்று காரணம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு வினா எழுத்துக்கள் கூற்று காரணம் சரின்னு போட்டுருவோம். ஆனால் இது வந்து என்னது சுட்டு எழுத்துக்கள்னு போட்டிருக்காங்க. அதனால் இது கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அதுக்கடுத்து உறுதி கூற்று, சுட்டெழுத்துக்கள் இடச்சுட்டுகள் என்று குறிக்கலாம். அகம் புறம் என சுட்டெழுத்துக்கள், அது அகத்தையும் பிரிக்க முடியாது, புறம் சுட்டு வெளியிலே இருந்துட்டு கூட உங்களுக்கு வந்து அதை வினா சுட்டை காட்டும் அப்படின்லாம் நம்ம அப்பக்கம் அப்படிலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வந்து தியரியாக கேட்டிருக்காங்க. இது நம்ம நடத்தினது வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இங்கே நடத்தினேன் நான் இதெல்லாம் ரெகுலராகவே
இந்த எழுத்து சொல் மட்டும், ஏன்னா 25 வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னா 25 வினாக்கள் கேட்டிருக்காங்கன்றதுக்கோசரம் இதை வந்து என்ன பண்ணோம், அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்தோம். ஏன்னா சொல்லகராதியில் எங்கிட்டோ வெளியிலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம அதை வந்து எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி தொல்காப்பியர் சொல்கிற ஊ என்ற எழுத்தத்தை கட்டம் போட்டே ஒரு புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஊ என்றது வந்து தூரமாகவும் இல்லை, பக்கம் அண்மை சுட்டும் இல்லை, சேமை சுட்டும் இல்லை, இடைநிலை வரது தான் இதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இடைநிலை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருமைப்பன்மை குரங்குகள் மரத்துக்கு மரம் தாவின. இந்த ஒருமைப்பன்மையில் ஈஸியாக வந்திருக்கு. குரங்குகள் மரத்துக்கு மரம் தாவின இதெல்லாம் ஈஸியாக ஒரு சில கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருந்தாலும் கூட ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்குது. அதாவது 80% கொஸ்டின் வந்து தமிழில் 80% நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 80% மார்க்கு போடலாம். கணக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 15-18க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னாலே அதுவே நல்ல மார்க். இது வந்து எலிஜிபிள் தேர்வு தான் தவிர என்னது உங்களுக்கூட எலிமினேட்டு தான். இதுக்கு அடுத்து மெயின்ஸ் தான் உங்களுக்கு வேலையை வாங்கி தரப்போகுது. அதனால் இந்த மாதிரி தமிழில் 80 மார்க்லாம் போட்டிருந்தீங்கன்னா உடனே சார் நாங்கள் 75 தான் போட்டிருக்கோம், வருமா வராதா, அது வருமா வராதான்னு பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். அடுத்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. யோசிங்க, இவ்வளோ நாள் நீங்கள் உழைச்சிருப்பீங்க, உழைத்த உழைப்பு வீண் போகக்கூடாது அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இங்கே பாருங்கள், சரியான தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க செடி கொடிகள் காற்றில், செடி கொடிகளும் புளூரல் இங்கே அசைந்தன, மற்றதெல்லாம் தப்பாக தான் இருக்கும். இதுக்கு நான் நடத்துறதுக்காண்டி சொல்லலை, இந்த கொஸ்டினை எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த இதுக்காண்டி தான் சொல்கிறேன். வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையால் அணையும் பெயர். அதுக்கடுத்து அதில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அயற்சொல் தமிழ்ச்சொல்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அயற்சொல் தமிழ்ச்சொல்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஒற்று பிழையில் 7 கொஸ்டின். அதாவது இதில் சந்திப்பிழையும் சேர்ந்துருக்கலாம். நான் முன்னாடி நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், இந்த லகர நகர வேறுபாடு, ஒற்றுப்பிழை, சந்திப்பிழை, இது 3யுமே வெயிட்டேஜ் கொடுத்து பார்த்துக்கோங்க. இது 3 சேர்ந்து 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7 கொஸ்டின், இந்த இதில் 7 கொஸ்டின் டோட்டலாக உங்களுக்கு 25 கொஸ்டின் உங்களுக்கு இந்த குரூப் 2ல் வந்து அந்த ஃபஸ்ட்டு டாபிக் எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணத்தில் இந்த எழுத்து பிழையெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதில் மட்டுமே 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 25 கொஸ்டினுக்கு அடுத்து யூனிட் 7ஐ நான் டெய்லியும் பார்க்க வச்சது. இது டெய்லியுமே பார்க்க வச்சது. இது வந்து பெரிய டைமிங் ஒன்றும் ஆகாது. டெய்லியுமே பார்த்துருங்க. டெய்லியுமே பார்த்தாலும் ஒரு சில டவுட்டான கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் சரியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா 85 மேலே போயிருந்திருக்கும், நல்ல மார்க்கு வாங்கியிருந்திருப்பீங்க. பரவாயில்லை. இனி போய் லாங்குவேஜ் படிக்க தேவையில்லை. இதில் இப்போ செலக்ட் ஆனீங்கன்னா லாங்குவேஜ் படிக்கலை. நான் சொல்லி இப்போ போகிறப்பே சொல்லி தான் விட்டேன். நானும் சொல்லலாம், இதில் 85 போட்டுருங்க, கணக்கில் 25 போட்டுருங்க, மிச்சத்தில் 50-60 வந்தாலும் நீங்கள் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் உட்காந்து பார்த்து எழுதுனா தானே தெரியுது. நானும் எழுத போய் தான் சொல்கிறேன், நான் எழுதுனா தான் தெரியும். இதில் வந்து 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இலக்கியம், அறிஞர், இது மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10th பாட புத்தகத்துக்குள்ளே கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே தான் கேட்டிருக்காங்க. இது திருக்குறள் மட்டும் அந்த 20 உடைமைகள் கொடுத்துருந்தாங்க. அந்த 20 உடைமைகளில் தான் வந்திருக்கு. திருக்குறளில் 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த அன்பு இல்லாதது உயிரற்ற உடல் அப்படிங்கிறது எனது கீழ்கண்ட கூட்ட தவறானது கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா சொல்லில் பயனுடைய சொல்லற்க இந்த திருக்குறள்லே இந்த தமிழ் கொஸ்டினில் திருக்குறளில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. லாஸ்ட் 3 கொஸ்டினை வச்சு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சீர் கேட்குறாங்க, சீரை பிரித்து எழுதுறதை கேட்குறாங்க. சீர்னா அந்த 7 ஈட்டடி முச்சீராய் ஏன் அடிகள் நாட்சீராய் இருக்குன்னு சொல்கிறதுல 4 அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி மோர்ந்து பார்த்தால் இதெல்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கோம். முகம் திரிந்து நோக்கினால் அந்த அனிச்ச மலர் வாடி போயிடும். அது மாதிரி அது மோந்து பார்த்தாலே வாடி போயிடும். அது மாதிரி உங்கள் முகம் வாடி போயிருந்தாலே விருந்தினர்களோட அன்றே ஒளிய விடல். இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 7 கொஸ்டின் பரியது கூர்கோட்டதாயினும். உங்கள் இதெல்லாம் வந்து டெய்லி இந்த மாதிரி சொல்லியே படிக்க வச்சேன். காலையில் விக்டோரியா மகாராணி எந்திரிச்சு படித்தோடனே திருக்குறளை தான் படிப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆள் மகாராணியே அது படிக்கிறாங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கு என்ன வேறு வழியும் இல்லை. 20 உடனே எப்படியாவது மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது போனாலும் போயிட்டு போகுது, பரவாயில்லை. இனிமேலாவது என்ன பண்ணலாம், நம்ம படிச்சுக்கலாம். கிளைஞரை அழைக்கும் இது 7 கொஸ்டின் அதில் கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான்மணிக்கடிகளை ஒரு கொஸ்டின் என்ற அடிகை எதெல்லாம் வருது அப்படின்னா இதை அந்த நான்மணிக்கடிகை புக்கில் இருக்கிறத பூராமே கட் பண்ணி உங்களுக்கு அதை பிடிஎஃபாகவும் சென்ட் பண்ணியிருந்தேன். அதையே ஒரு புக்காக நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே உங்களுக்கு இனி வர காலத்தில் குரூப் 4 படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்துங்க, ஓதல் சிறந்தது என்று இது வந்து என்னது முதுமொழி காஞ்சியில் பற்றி சொல்லுது. 7ஆதி கூறப்பட்டுள்ளது சமணத்திற்கு கொல்லாமை. இதை பற்றி இதில் வந்து அந்த 14 கீழ்கணக்குன்னு ஒரு டோட்டலாக 8 நூலில் 3 நூல் கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே நான்மணிக்கடிகை, இங்கே ஒரு முதுமொழி காஞ்சி, இங்கே ஒரு 7ஆதி.
மொத்தம் 8 நூல்கள் இருக்குது. ஔவையார் பாடல்கள்லாம் கேட்கல, 8 நூல்களையும் கேட்க முடியாது. ஆனால் திருக்குறள் 7 கேள்வி கேட்டாங்களே, அதனால் இதில் இருக்கக்கூடிய 3 நூல்கள் கேட்டிருக்காங்க. இதில் 3 நூல்கள் போதுமான அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருந்தேன். அதை படிச்சிருந்தாலே இதையே அட்டன் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி தான் உங்களுக்கு இனிமேலும் நான் வழிநடத்தி செல்லப் போகிறேன். அது வந்து தென் திராவிட மொழிகள் உங்களுக்கு தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு, இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து திராவிட மொழிகள் உங்களுக்கு சிலபஸிலே இருக்குது. அதனால் இதை படிச்சுக்கலாம். ஓவே சாமிநாதரை பற்றி ஒரு கொஸ்டின், அதுக்கடுத்து தேவநாய பாவனரை பற்றி ஒரு கொஸ்டின், அதுக்கடுத்து பெருஞ்சித்திரனாரை பற்றி ஒரு கொஸ்டின், வேலுநாச்சியரை பற்றி ஒரு கொஸ்டின், ஊர்த்தரங்கனாரை பற்றி ஒரு கொஸ்டின். இது வந்து டோட்டல் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ரெண்டுலேயும் சேர்த்து 40 மார்க்கு. அதாவது இது ரெண்டும் சேர்த்து 40 மார்க்கு. இந்த ரெண்டையும் சேர்த்து 40 மார்க் கேட்டிருக்காங்க. இது அல்லாமல் மற்ற கொஸ்டினையும் இப்படி டிவைட் பண்ணி தான் நான் சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு இதெல்லாம் காட்டுறீங்க சார் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் தமிழ் போகிற பாதை இப்படி தான் இருக்கும். தமிழ் போகிற பாதை, அதாவது 2A ஒரு வேளை பாஸ் பண்ணிட்டீங்க, 2 எப்படியும் ரிசல்ட்டு போடுறதுக்கு உள்ளேயே நம்ம காலையில் கிளாஸ் சொல்கிறோம்ல, ரீசனிங்கும் முடிச்சிருவேன். ரிசல்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ரீசனிங், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, அதாவது இது எதுக்குமே பாதகம் இல்லாமல், அதாவது ஒரு வேளை இதில் வராட்டியும் கூட அடுத்து வரப்போகிற குரூப் 4க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குரூப் 1க்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கூட உங்களோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒருவேளை இதில் வந்துருச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 3 எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி, ரீசனிங், இந்த 4 பார்ட்டையும் தெளிவாக ஒரு 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ட்ராவல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதில் விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பர் இருக்குது, இந்த சேனல்லே இருக்குது, இந்த கீழே பிடிஎஃப்லேயே வந்திருக்கும் உங்கள் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ரொம்ப பெரிய ஃபீஸு அவ்வளோ அப்படிலாம் இல்லை. நான் சொல்லியிருக்கேன் 200 அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் பண்ணிடட்டும். லைவ், அதாவது என்ன பண்ணலாம், அந்த குரூப் 4 வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணுறது, அந்த சில வேலைகளுக்காக வேண்டி ஜாயின் பண்ணுங்கள். என்னோடய ஜேர்னி நல்லாயிருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன் அப்படின்னாக்கா 2012 நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி ஆரம்பித்தோம். குரூப் 1 படிச்சுட்டே இருந்தேன். இப்போ குரூப் 2 தான் இருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ அந்த 10% என்னால் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 10% என்னால் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். மிச்சம் இருக்கக்கூடிய 90% உங்களை உழைக்க வைக்கவும் முடியும். இந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ஆல் தி பெஸ்ட். கவலைப்படாதீங்க, இதில் போயிடுச்சு வந்து ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், இதை விட்டுருவோம். அடுத்து என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம். ஜாயின் வித் மீ. தேங்க்யூ.